ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். போன வீடியோவில் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹெச்இஎஃப், கம்பெனி, ஏஓபி, பிஓஐ அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹெச்இஎஃப். அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுனா, அந்த ஹெச்இஎஃப் இருக்குல்ல, அது வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஹோல் ஆர் பார்ட்லி இன் இந்தியா. முழுசாவோ இல்லை பாதியோ இந்தியாவில் இருந்தால் அது வந்து ரெசிடென்ட்னு சொல்லுவோம். இல்லை முழுசாகவே ஓவரால் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருந்துச்சுன்னா வச்சுக்கிங்களேன், அதை வந்து நான் ரெசிடென்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம வந்து மேலே பார்த்தோம், ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்இஎஃப்க்கு வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு ஃபைன் பண்ணணும். இங்கே வந்து ஹெச்இஎஃப்க்கு எப்படி ஃபைன் பண்ணுறதுனா, நம்ம கர்த்தாவை எடுத்துக்குவோம். கர்த்தா வந்து அந்த 2 கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல, அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஹெச்இஎஃப் வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். அது என்ன 2 கண்டிஷன்னா, வில் பி ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். கீழே இருக்கிற 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். satisfy both the following additional conditions. என்னன்னா, கர்த்தா ஆஃப் த ரெசிடென்ட் ஹெச்இஎஃப் should be the resident in at least 2 previous year out of the 10 previous year immediately preceding the relevant previous year. ப்ரீவியஸ் இயரில் இருந்து அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷம் இருக்கும்ல, இதுக்கு இருக்க 10 இயர்ஸில் 2 இயர்ஸ், அட்லீஸ்ட் 2 இயர்ஸ், 2 இயர்ஸ் ஆர் மோர் இருக்கலாம், அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் அதுக்கு முந்தின 7 வருஷம் இருக்கும்ல, அந்த 7 வருஷத்தில் 730 days ஆர் மோர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஹெச்இஎஃப் வந்து ரெசிடெண்ட் அண்டு ஆர்டினரி ரெசிடெண்ட். இந்த கண்டிஷன் யார் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா, ஹெச்இஎஃப் வந்து ஹெச்இஎஃப்ல இருக்கிற கர்த்தா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கர்த்தா ஆஃப் த ரெசிடென்ட் ஹெச்இஎஃப். அவ்வளோதான் ஹெச்இஎஃப். மறுபடியும் இருக்க இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹெச்இஎஃப் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுனா, அந்த ஹெச்இஎஃபோட கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல்லாக இந்தியாவில் இருக்கா இல்லை பார்ட்லி இந்தியாவில் இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட அது வந்து ரெசிடென்ட்டு. அதே கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஃபுல்லாக அவுட் சைடு இந்தியாவில் இருந்துச்சுன்னா அது வந்து நான் ரெசிடென்ட். அதே ரெசிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு எப்படி ஃபைன் பண்ணுறதுனா, அதனுடைய கர்த்தா இருப்பாங்களா ஹெச்இஎஃப்ல, அந்த கர்த்தா இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா, ரெண்டையும் குமுலேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா அந்த ஹெச்இஎஃப் வந்து ஹெச்இஎஃப் ரெசிடென்ட் அண்டு ஆர்டினரி ரெசிடென்ட், இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க, இல்லை ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அந்த ஹெச்இஎஃப் வந்து ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அந்த 2 கண்டிஷன் என்னென்னா, கர்த்தா வந்து ப்ரிசீடிங் ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்லேருந்து 10 வருஷத்தில் அட்லீஸ்ட் 2 வருஷம் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். ப்ளஸ் ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் இருந்த 7 வருஷம் முன்னாடி பார்க்கணும். அந்த 7 வருஷத்தில் 730 days ஆர் மோர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா அந்த ஹெச்இஎஃப் வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். இது ரெண்டையும் குமுலேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவ்வளோதான் இதனுடைய கண்டிஷன்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன். The business of the HUF is transacted from Australia. Okay, Australia வந்து transact ஆகிட்டுருக்கு and all the policies decisions are taken there. அப்போ வந்து ஃபுல்லாகவே அங்கேயே தான் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நான் ரெசிடென்ட். மிஸ்டர் இ, the கர்த்தா of the HUF who born in Kolkata visits India during the previous year 23-24. After 15 years he comes to India on 1/4/2023 and leaves for Australia on 1/12/2023. Determine the residential status of Mr. E and the HUF. ஓகே, ஹெச்இஎஃப் வந்து ஹோலி அவுட் சைடு இந்தியாவில் இருக்குல்ல, ஸோ ஹெச்இஎஃப் வந்து நான் ரெசிடென்ட். அதுக்கப்புறம் மிஸ்டர் இ வந்து அங்கே கர்த்தாவாக இருக்கார். நம்ம அவரோட ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்ணணும். அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுனா, அந்த 2 கண்டிஷன் தான் பேசிக்காக இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்குல்ல. மிஸ்டர் இங்கிறவர் வந்து இண்டிவிஜுவல் தான். அந்த 2 கண்டிஷனையும் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் லெவலில் 182 days ஆர் மோர் இருக்காரான்னு பார்க்கணும். இங்கே வந்து செகண்ட் கண்டிஷன் பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட் இந்தியாவுக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு தான் வராரு. ஸோ அந்த ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்லேருந்து அதுக்கு முந்தின 4 வருஷத்தில் வந்து 365 நாள் இருந்திருக்கணும்ல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டார். ஸோ அது பார்க்க தேவையில்லை. அப்போ வந்து போன வருஷத்தில் எவ்வளோ நாள் இருக்காருங்கிறத பார்க்கணும். எப்போ வந்திருக்கிறாருனா 1/4/2023 தான் வந்திருக்காரு. அப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாரா. எப்போ போயிருக்காருனா 1/12/2023.
அப்போ வந்து ஏப்ரலில் வந்து 30 days இருக்கும், மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் வந்து 31, செப்டம்பர் 30, அக்டோபர் வந்து 31, நவம்பர் வந்து 30, டிசம்பர் 1 தானே போகிறாரு. அவன் வந்து அந்த டிசம்பரையும் எடுத்துக்கணும், அதில் 1 days, டோட்டலாக பார்த்தா 245 days இருந்திருக்காரு. ஸோ மிஸ்டர் இ வந்து ரெசிடெண்ட், அவர் வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லை ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு ஃபைன் பண்ணணும். அதுக்கு வந்து 2 கண்டிஷனையும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டில் 2 கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்னா 10 yearsல ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்லேருந்து 10 yearsல $2 years or more ப்ளஸ் அது ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்லேருந்து அதுக்கு முந்தின 7 yearsல 730 days or more. அதை 2யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா அவர் வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட், இல்லைன்னா நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். அப்போ 2யுமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டார். இது 2யுமே ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே வராரு. ஸோ இது 2மே சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டார். ஸோ அவர் வந்து நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். பாலிசி ஆர் டேக்கன், இட் இஸ் அஸ்யூம்ட் இந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கர்த்தா என்ன கொடுத்துருக்கு, ஹெச்யூஎஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹோலி அவுட் சைட் இந்தியா, தேர்ஃபார் ஹெச்யூஎஃப் இஸ் ஏ நான் ரெசிடென்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 23-24. If the control and management in India even partially, then the HUF would be the resident in India. In such cases, residential status of the HUF resident but not ordinary resident. Yeah, but not ordinary resident ன்னு சொல்கிறாங்கன்னா கர்த்தா வந்து அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. is less than 730 days in the previous year immediately preceding the relevant previous year. அதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் இ பார்க்கணும்ல. மிஸ்டர் இ என்னன்னா he is a resident. மிஸ்டர் இ எங்கே கொடுத்து, மிஸ்டர் இ வந்து ரெசிடெண்ட், he is a resident. However, since he has come to India after 15 years, he does not satisfy the conditions for being a ஆர்டினரி ரெசிடெண்ட். ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அவர் என்னென்னா ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், அவ்வளோதான். அது என்ன கான்செப்ட்னு புரிஞ்சால் நம்ம இதெல்லாம் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். இந்த சார்ட் தான் அதை குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதுக்கு முன்னால் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபிர்ம்ஸ், ஏஓபி, பிஓஐ, இது எல்லாத்துக்குமே என்னென்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஃபுல்லாகவோ இல்லை பாதியாக இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரெசிடென்ட். ஃபுல்லாகவே அவுட் சைட் இந்தியாவில் இருந்துச்சுன்னா ஹோலி அவுட் சைட் இந்தியா, ஏஓபி, பிஓஐ, ஃபிர்ம் அதை என்னன்னு சொல்லுவோம்னா நான் ரெசிடென்ட்னு சொல்லுவோம். இது வந்து இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீ பார்க்குறதெல்லாம் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் ரெண்டு தான் இருக்கும். இங்கே வந்து அந்த கர்த்தா பார்த்தோம்ல ஹெச்எஃப்க்கு, அந்த மாதிரி ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் மெம்பர், பார்ட்னர்ஸ் இதெல்லாம் இதுக்கு பார்க்க தேவையில்லை, அதெல்லாம் இம்மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நம்ம ஆர்டினரி ரெசிடென்ட்டாக நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்லாம் டிட்டர்மைன் பண்ண போகிறதில்ல. இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப்க்கு மட்டும்தான் அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்பெனிஸ். இது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுனா, ஒரு கம்பெனி இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதை வந்து டைரெக்டாக ரெசிடென்ட்னு சொல்லிடுவோம். அல்லது பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த டியர் இன் இந்தியா. ஓகே, அந்த ப்ரீவியஸ் இயரில் இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டடான இயர் இருக்குல்ல, அதில் வந்து எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட், பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து பிஓஇஎம்னு சொல்லுவோம், பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். இது வந்து இந்தியாவில் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெசிடென்ட்னு சொல்லிடுவோம். அதர்வைஸ் அதை வந்து நான் ரெசிடென்ட்னு சொல்லிடுவோம். அதை தான் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இஸ் த கம்பெனி இஸ் அன் இந்தியன் கம்பெனியாக டைரெக்டாக வந்து அதை வந்து ரெசிடென்ட்னு சொல்லிடுவோம். இந்த கம்பெனி இஸ் ஏ ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் த ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். when poem place of effective management of the company is in India for the relevant previous year. relevant previous yearனா இப்போ வந்து அசஸ்மெண்ட் இயருக்கு அதுக்கேற்ற ப்ரீவியஸ் இயர் இருக்கணும், அதை ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 24-25னா இதுக்கு ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் என்னென்னா 23-24.
இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து அசஸ்மெண்ட் இயர். ஓகே, த கம்பெனி இஸ் a resident, a company is a non-resident for the relevant previous year. அந்த மாதிரி எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவில் இல்லைன்னா ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் அதை வந்து டைரெக்டாக நான் ரெசிடென்ட்னு சொல்லிடுவோம். மற்றபடிக்கு பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் இந்தியாவில் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெசிடென்ட்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ். லோக்கல் அத்தாரிட்டிஸ்னால் இங்கே லோக்கல் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, முனிசிபல் பஞ்சாயத்து, அதெல்லாம் லோக்கல் அத்தாரிட்டிஸ்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனாக எக்ஸாம்பிள் வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயில் இருக்குல்ல, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ். அதேபோல் ரெசிடென்ட் இது எப்படி சொல்லுவோன்னா அதே மாதிரி தான். கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஹோலி ஆர் பார்ட்லி இன் இந்தியா அப்படின்னா ரெசிடென்ட். ஃபுல்லாகவே அவுட் சைடு இந்தியாவில் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த அஃபேர்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஹோலி அவுட் சைடு இந்தியானா அதை வந்து நான் ரெசிடென்ட்னு சொல்லுவோம். அவ்வளோதான், ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் முடிஞ்சு. இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ்னால் சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் டோட்டல் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா இதனுடைய இது என்ன இருக்கும், ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் பார்க்கலாம். அவரே ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் என்ன வரும், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் என்ன வரும், நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். இலுஸ்ட்ரேஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் என்ன அது கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் நாலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். Mr. Ram, an Indian citizen, left India on 22/9/2023 for the first time to work as an officer of a company in Germany. Determine the residential status of Ram for the assessment year 24-25. இவர் வந்து என்னவா இருக்கார், இந்தியன் சிட்டிசனாக இருக்கார். ஓகேவா, லெஃப்ட் இந்தியா எதுக்காக போகிறாருன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேண்டி போகிறாரு. ஒர்க் as an officer of the company in Germany. ஓகேவா, வந்து அவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ப்ரீவியஸ் இயரில் வந்து 182 days ஆர் மோர் இருக்கணும். இது வந்து எக்ஸம்ஷன்ஸில் இருந்துச்சுல. ஓகே, ப்ரீவியஸ் இயர் என்னவாக இருக்குன்னா இது வந்து அசஸ்மெண்ட் இயர் 24-25. அவன் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து 23-24. அப்போ வந்து எவ்வளோ நாள் இருந்திருக்காருன்னு பார்க்கணும். இங்கே வந்து 22/9 அதிலிருந்து 22/9 வந்து லெஃப்ட் ஆகிறாரு. அப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து இருப்பார். ஏப்ரலில் வந்து 30 days இருந்திருப்பார். மே வந்து 31, ஜூன் வந்து 30, ஜூலை வந்து 31, ஆகஸ்ட் வந்து 31, செப்டம்பரில் போகிறாரா, அதில் வந்து 22 days இருப்பார். டோட்டலாக பார்த்தோன்னா எவ்வளோ டேஸ் இருந்திருக்காரு, 30 + 31 + 30 + 31 + 31 + 22, 175 days தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து நான் ரெசிடென்ட். $175 days தான் இருந்திருக்காரா. அதுக்கப்புறம் நாட் சாட்டிஸ்ஃபை த மினிமம் கிரைட்டீரியா ஆஃப் 182 days ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த relevant ப்ரீவியஸ் இயர். ஹி இஸ் ஏ நான் ரெசிடென்ட் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 24-25. அதுக்கு முன்னால் இந்த மாதிரி பேசிக் கண்டிஷன்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன, இதை சொல்கிறது வந்து செக்ஷன் 6 subsection 1. இண்டிவிஜுவல் is said to be a resident in India in any previous year if he satisfy any one of the following conditions. அந்த கண்டிஷன் என்னென்னா, ப்ரீவியஸ் இயரில் வந்து he has been in India during the previous year for the total period of 182 days or more. அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன்னா அப்படி இல்லைன்னா, ஆர் he has been in India during the 4 years immediately preceding the previous year for the total period of 365 days or more and has been in India for at least 60 days in the previous year. போன வருஷத்தில் வந்து 60 days இருந்திருக்கணும். போன வருஷத்தில் வந்து முந்தின 4 வருஷத்தில் வந்து 365 days or more இருந்திருக்கணும். However, Indian citizens leaving India for the employment, the period of stay during the previous year must be 182 days instead of 60 days given in 2 above. அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ 182 days இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். 175 days தான் இருந்திருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் ரெசிடென்ட். இந்த மாதிரி கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் டே
ரெசிடிங் இன் யூஎஸ் சின்ஸ் 1990. ஓகே, யூஎஸில் தான் இருக்காரா? அதுக்கப்புறம் விசிட்ஸ் இந்தியா 30 days எவ்ரி இயர், 30 நாள் தான் ஒரு வருஷம் வர்றாரு. ஹி கம் பேக் டு இந்தியா 1/4/2022 ஃபார் த பேமெண்ட் பர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஓகே, இந்தியாவிலேயே ஸ்டே பண்ணுறதுக்கு வர்றாரு. 1/4/2022 இந்தியாவிலேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாரு. வாட் வில் பி ஹிஸ் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 24-25. சரி, ஓகே. நான் வந்து 24-25னா ப்ரீவியஸ் இயர் என்னவாக இருக்குன்னா 23-24 இருக்கும். 23-24 ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கார். ஏன்னா 1/4/22 வந்துடுறாரா, அவர் வந்து ஃபுல்லாக இங்கே தான் இருக்கார். ஸோ 182 days ஆர் மோர் இருந்திருக்காரு. ஸோ ஹீ இஸ் அன் ரெசிடென்ட்டுன்னு டிட்டர்மைன் பண்ணிட்டோமா? ரெசிடென்ட்டுன்னு டிட்டர்மைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவர் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு டிட்டர்மைன் பண்ணணும். இது பார்த்த உடனே தெரியுது, அதுக்கு முந்தின வருஷம் ஒரே ஒரு வருஷம் தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த 7 வருஷத்தில் 730 days ஆர் மோர் இருந்திருக்க மாட்டார். போன வருஷத்துலேருந்து அதுக்கு முந்தின ஒரு 10 வருஷத்தில் வந்து 2 வருஷம் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்க மாட்டார். 2 years ஆர் மோர் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்க மாட்டார். ஸோ அவர் வந்து ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அந்த கண்டிஷன்ஸ் எழுதி இதை கன்க்ளூஷனாக கொடுக்கணும். கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹீ கேன் பி அ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் டியூ டு த ஃபேக்ட் என்னென்னா 545 days தான் இருந்திருக்காரு. ஏன்னா போன வருஷம் வந்து 365 நாள். அது போக ஒவ்வொரு வருஷம் 30 நாள் வராரா, ரிமைனிங் 6 அப்போ 30 into 6 வந்து 180 + 365 வந்து 545 days. லெஸ் தென் 730 days தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் எதுவும் ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அவர் வந்து ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டில். அவ்வளோதான் இந்த மேலே வந்து இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட அவர் வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டு. ஆர்னு இருக்குது பாருங்கள். என்னென்னா 10 வருஷத்தில் 10 years ப்ரிசீடிங் த ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். 9 வருஷம் நான் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் 7 years இமீடியட்லி ப்ரிசீடிங் த ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் 729 days ஆர் லெஸ் தான் இருந்திருக்கணும். இங்கே வந்து 540 days தானே இருக்கார். ஸோ லெஸ்ஸாக தான் இருக்குது. He was a resident only in the previous year 22-23. Prior to that he was a non-resident. In all the years he stay in India was only for 30 days each year. ஸோ 2 கண்டிஷனுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலே அவர் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் தான். இவர் 2மே சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அப்சல்யூட்லி ஹீ இஸ் ஏ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அவ்வளோதான். இனி ரிமைனிங் இருக்கிற சம்பளம் எதை பொறுத்து இருக்குன்னா ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். அந்த ரெசிடென்ட் ஸ்டேட்டஸை வச்சு அவங்களுக்கு வந்து இதில் இருக்கும். ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குளோபல் இன்கம் வந்து டேக்ஸபிளாக இருக்கும். நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா இந்தியன் சோர்ஸாக இருக்கணும் அல்லது இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் டேக்ஸபிளாக இருக்கும். அது சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு சில எக்ஸப்ஷன்லாம் இருக்கும். அது என்னங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த ரெசிடென்டல் ஸ்டேட்டஸான ரிலேட்டடான ஃபுல்லாக பார்த்துட்டோம். இண்டிவிஜுவலுக்கு, ஹெச்யூஎஃப்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ரம் ஏஓபி, பிஓஐ, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ், அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். கம்பெனி, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு ப்ராப்ளம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் சொல்லுங்கள். அதை இன்னும் நிறைய சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் பேஸ்ட் ஆன் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.